முதலமைச்சர் கனவுல ஒரு பைத்தியக்கார நிலைமையில் இருந்தார் சீமான் அவர்கள். ஏன்னா எந்த ஒரு வரைவு திட்டமும் இல்லாத, அதுக்காக எந்த உழைப்பும் இல்லாமல் நம்ம ஆயில்லாம் நினச்சி கொண்டிருக்கும்போது, நம்மளுடைய அந்த கற்பனை எண்ணத்தில் மண்ணெல்லி போடக்கூடிய அளவுக்கு அவரை விட வயதில் கூறியவர், புகழில் உச்சத்தில் இருக்கிறவர், பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஆதரவில் இருக்கிறவர் வந்து விடுவாருங்கிற பயத்தில் அவர் போய் திமுகவிடம் தனக்கான உரிய கூலியை பெற்றுக்கொண்டு இவரை எதுக்க ஆரம்பிச்சிட்டார். என்னங்க நீங்கள் விஜயோட கூட்டணி போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஐ எம் வெயிட்டிங் அப்படிம்பார் இவரே. விஜயை கேட்கறதில்ல, இவரே நானும் தம்பி சேர்ந்து நின்னா தமிழ்நாட்டை அப்படி பண்ணிவிடும் இப்படி நிப்பிடுன்னாரு. அவராக கேட்டார். அவர் கட்சி அறிவிச்ச உடனே இவராக போய் தம்பிக்கு வாழ்த்துக்கள் புகைப்படத்தை போடுறது, கடிதத்தாளில் எழுதுறது, தம்பி கொடி அறிவிக்கிறாரு, ஆஹா ஓகன்னு இவராக போடுறாரு, பந்தக்கால் நட்டார் இவராக போட்டார். இதெல்லாம் மீறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, குஷியானதுக்கு பிறந்த நாள் கூட இவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர்கள்லாம் பணம் வைத்திருப்பவன், புகழடைந்திருப்பவன், மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுல இவராக போய் என் தம்பி என் நம்பர். அந்த மாதிரி தான் இவரை ஒரு காலம் விஜய் வந்து அண்ணன் எங்கேயுமே சொன்னது கிடையாது. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை போய் சந்திச்சிருக்காரு ஒழிய, மீதி இவரோட வந்து அடிக்கடி தொலைபேசியில் போட்டு விவாதிக்கிறதோ இல்லை இது எப்படி செய்யறதுன்னா அந்த மாதிரியான ஒரு நட்பே கிடையாது. இவராக அப்படி சொல்லிக்குவார் வெளியே. ஒரு இடத்துல கூட வந்து விஜய் வந்து நான் அண்ணனோடு விவாதித்தேன், சீமானனோடு விவாதித்தேன், எனக்கு இவர் ஐடியா கொடுத்தாரு அப்படிலாம் இல்லை. ஏன்னா இவருக்கே ஐடியா நாங்கள் தான் கொடுப்போம். யாருக்கு? சீமானனுக்கு நானும் வெற்றிக்கு மரம் முகுலேந்தி மரம் ராவன் அண்ணன் நாங்கள் தான் கட்சி நடத்துறதுக்கான ஐடியா கொடுப்போம். முடிய இவர் போய் எங்கே போய் விஜய்க்கு ஐடியா கொடுப்பாரு? அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. வித்தியாசமான நபர் அண்ணா சீமா. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விட்டுருவார். 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆண்டுகிட்டு இருக்குது. அதிமுக விட்டு திமுகவை எதிர்த்துட்டு இருப்பார். அதாவது திமுகவை எதிர்ப்பது என்பது வேறு, திராவிடத்தை எதிர்ப்பது என்பது வேறு. இவர் திமுக இருந்தார். இப்போ வந்து திமுக ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போ அதிமுக எடுத்துட்டு இருப்பார். ஏன்னா இவருக்கு எங்கெல்லாம் வந்து வருமானம் குறையுதோ அது மாதிரி பேசினா கொடுப்பாங்கன்னு வாங்கி பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டார். தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய தேவைக்காக, தன்னுடைய பண பெருக்கத்திற்காக கோபால்ஜியை போய் சந்திச்சுட்டு வந்து பெரியாரை திட்ட ஆரம்பிச்சிட்டார். குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வந்து ரஜினியை சக தோழன்றார். திமுகவிடம் தனக்கான உரிய கூலியை பெற்றுக்கொண்டு இவரை எதுக்க ஆரம்பிச்சிட்டார். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம். இப்போ தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கார். புதுசு ஒன்றும் கிடையாது. பட் சமீப காலத்தில், அதாவது இப்போ முத்து அவர்களோட மரணம் ஏற்பட்டுச்சு இல்லையா, திமுக அவங்களோட சார்பாக அந்த ஒரு விஷயத்தில், அதுக்கப்புறமா அடமெண்ட்டாக ரொம்பவே தொடர்ந்து விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது சார். இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்னவா அவர் அதாவது நீங்கள் அண்ணனுடைய இந்த அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா, அவராக பேசி வளர்ந்ததை விட எதிர்த்து தான் அவர் வளர்ந்ததாக தன்னை பிம்பப்படுத்தி கொள்வார். யாரெல்லாம் புகழ் பெற்று இருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் இவரை எதிர்க்கலனாலும் இவராக வாலிட்டராக போய் எதிர்ப்பார், இல்லை வாலிண்டராக போய் சரணடைஞ்சிருக்கார். இப்போ புகழடைந்தவர்கள் யாராவது இப்போ சினிமாவில் ஒரு படம் இப்போ வெற்றி அடைஞ்சதுன்னா இவரே ஃபோன் பண்ணி என்னுடைய தம்பி, இவரோடு வேலை செஞ்சவன், கட்சிக்கு வேலை செஞ்சவன், உழைத்தவன், கடன்பட்டவன், சிறைக்கு போனவன்லாம் இவருக்கு தம்பியாக இருக்க மாட்டான். அவர்கள் இவர்களை அண்ணனாக எங்களை போல பார்ப்பாங்களோ இல்லையா, இவர் ஒரு காலம் அவர்களை தம்பியாக உருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இது முடிஞ்சிருச்சு 2019க்கு முன்னே. இப்போ இவர்கள்லாம் பணம் வைத்திருப்பவன், புகழடைந்திருப்பவன், மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுல இவராக போய் என் தம்பி என் நம்பர். அந்த மாதிரி தான் இவரை ஒரு காலம் விஜய் அண்ணன் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஒரு இது திரைத்துறையில் இருந்ததுனால ஒரு பழக்கம். 3 தடவை கதை சொல்ல போயிருக்காரு. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை போய் சந்திச்சிருக்காரு ஒழிய, மீதி இவரோட அடிக்கடி தொலைபேசியில் போட்டு விவாதிக்கிறதோ இல்லை இது எப்படி செய்யறதுன்னா அந்த மாதிரியான ஒரு நட்பே கிடையாது. இவராக அப்படி சொல்லிக்குவார் வெளியே. ஒரு இடத்துல கூட விஜய் நான் அண்ணனோடு விவாதித்தேன், சீமானனோடு விவாதித்தேன், எனக்கு இவர் ஐடியா கொடுத்தாரு அப்படிலாம் இல்லை. ஏன்னா இவருக்கே ஐடியா நாங்கள் தான் கொடுப்போம். யாருக்கு? சீமானனுக்கு நானும் வெற்றிக்கு மரம் முகுலேந்தி மரம் ராவன் அண்ணன் நாங்கள் தான் கட்சி நடத்துறதுக்கான ஐடியா கொடுப்போம். முடிய இவர் போய் எங்கே போய் விஜய்க்கு ஐடியா கொடுப்பாரு? அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. காரணம் எதுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் நினச்சிக்கிட்டாரு விஜய் இவர் தலைமையில் இயங்குவார், அவர் முதுகில் ஏறி நம்ம பயணப்பட்டுறலாம் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும் யாரை எப்போ எங்கே சூஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர் திரைத்துறையில் இருக்கார். பல்வேறு இயக்குநர்களை அவர் பார்த்துட்டு வந்திருக்கார்.
ஒரு கதையில வந்து நடிக்கிறதே ஒவ்வொரு இதில வாழ்ற மாரி தான். அதுவே நமக்கு நெறையா கத்துக் குடுக்கும். ஏன்னா நீங்க நான் உங்களுக்கு கிடைச்சது ஒரு வாழ்க்கை தான். ஆனா திரைப்படத்தில நீங்க ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒவ்வொரு படமும் ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதுவே நெறைய எல்லாத்தையும் கத்து தரும். அதனால இவரு வந்து என்ன நெனச்சுக்கிட்டாரு, என் தம்பி அ என் கூட வருவாரு. அவருடைய புகழின் வெளிச்சத்தில் அவரோட இதில வாக்கு வாங்கிடலாம். இவரா யாரு சீமானண்ணா. கட்சியில இருக்க எங்களுக்கெல்லாம் அப்ப இவரு அப்படி பேசும்போது உடன்பாடு. காரணம் என்னன்னா, ஈழ இன அழிப்பின் காரணமாக தமிழர்கள் வந்து இது ஒரு நெருப்பாற்றில் மலர்ந்த ஒரு கட்சி, பிறந்த கட்சி அது. 2,50,000 தமிழ் உறவுகள் மீதும் 40,00,000 புலி மாவீரர்கள் மீதும் உருவான அந்த மூச்சுக்காற்றில் உருவான கட்சி இது. யாருடைய தனிப்பட்ட உழைப்பிலும், புகழ் வெளிச்சத்திலும் உருவான கட்சி இல்ல. பேர் வந்து ஐயா சீபா ஆதித்தனார் வச்சிருந்தாரு. அவரு தொடர்வதற்காக விட்டுட்டாரு. அது வழி வழியே வருகிற மறத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள்னு அவர் அப்பவே சொல்லிருக்காரு. அந்த மாரி வந்த எல்லாரும் இதை வந்து தூக்கி சுமந்து கொண்டு போனாங்களே ஒழிய, சீமான்ங்கிற ஒற்றை நபர் தூக்கி சுமந்ததும் இல்ல, தூக்கி கொண்டு போனதும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா, எங்களைப் போன்ற பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் சீமானை தன் தோளின் மேல் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஒழிய, சீமானை சீமானை யாரையும் தோள் மேல தூக்கிலாம் சுமக்கல. அவரு அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அவரு கூட இருக்கிற சில சொல்லக்கூடாது. இந்த தமிழ் தேசிய கொள்கையை வச்சு தமிழ் தேசிய தலைவர் வச்சு வியாபாரம் செய்கிற விற்று பிழைக்கிறவர்களை வேணா அவர் தூக்கி சுமக்கலாம் இல்லையா? கொள்கை பிடிப்புள்ள உறுதியுள்ள தமிழ் தேசிய தலைவரின் பிரபாகரன் என்று பெயரை சொல்லிக்கொண்டு ஈழத்தமிழர் எங்கள் தமிழர், தமிழ் ஈழம் எங்கள் நாடு என்று உச்சரிக்கிற ஒரு பிள்ளைகளையும் இவர் சுமக்கவில்லை. இவரை தான் நாங்கள் தூக்கிட்டு போய் சுமந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு யார் எதிரி அப்படின்னு பார்ப்பேன். அது வந்து எப்படி வித்தியாசமான நபர் அண்ணா சீமா. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விட்டுருவார். 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆண்டுகிட்டு இருந்தது. அதிமுக விட்டு திமுகவை எதிர்த்துட்டு இருப்பார். அதாவது திமுகவை எதிர்ப்பது என்பது வேறு, திராவிடத்தை எதிர்ப்பது என்பது வேறு. இவர் திமுகவை எதிர்த்தார். இப்போ வந்து திமுக ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போ அதிமுக எதிர்த்துட்டு இருப்பார். ஏன்னா இவருக்கு எங்கெல்லாம் வந்து வருமானம் குறையுதோ அது மாதிரி பேசினா கொடுப்பாங்கன்னு வாங்கி பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டார். விஜய்கிட்ட அப்படிலாம் இல்லை. விஜய் வந்து சீமானுக்கு காசு கொடுத்து தான் கட்சியை வளர்க்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களே பொறுப்பு போடுறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தா என்ன இப்படி இது பண்ணிட்டாங்க பொறுப்புலாம் அந்த அளவுக்கான ஒரு இயக்கமாக இருக்குது. இதில் என்னென்னா நம்ம வந்து விஜய் வந்து விஜயோடு சேர்ந்து அவர் புகழில் அவர் உழைப்பில் வளர்ந்தலான்னு இவர் நினைச்சார். ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை. தமிழ் தேசிய கொள்கை இருந்து பிரபாகரனையும் ஈழ விஷயத்தையும் வச்சு தான் இங்கே வளர்ந்தே ஒழிய, அதுக்கு முன்னே நம்ம முன்னத்தியர்கள் பல பேர் தங்க கியாப்பா விஸ்வம், அண்ணல் தங்கோ, பெருஞ்சித்தனார், பாவானார் இவெல்லாம். சீமான் என்கிற நபர் இதை கடத்துகிற ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானே ஒழிய இவரே இதை வந்து இயக்கிற ஒரு நபர் கிடையாது. அது இவர் உள்வாங்காத சொல்லுவார், தம்பி யாராவது ஒருத்தர் தான்ப்பா பஸ்ஸை ஓட்டணும், பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்க 60 பேரும் ஓட்டக்கூடாதும்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, பஸ்ஸு ஓட்டுறது ரைட்டு, பஸ்ஸு ஓட்டுற ஒரு கண்டக்டர் தான், பஸ்ஸு ஓனர் கிடையாது. அதனால் இவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். விஜயோட என்ன முரண்பாடு அப்படின்னு சொன்னால், இவர் சொன்னார், தம்பி என்னங்க நீங்கள் விஜயோட கூட்டணி போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஐ எம் வெயிட்டிங் அப்படிம்பார். இவரே விஜயை கேட்கறதில்ல. இவரே நானும் தம்பி சேர்ந்து நின்னா தமிழ்நாட்டை அப்படி பண்ணிவிடும் இப்படி நிப்பிடுன்னாரு. அவராக கேட்டார். அவர் கட்சி அறிவிச்ச உடனே இவராக போய், அதாவது ஸ்டாலின் வாழ்த்து சொன்னாரா, யாராவது வாழ்த்து சொன்னாங்களா, இருக்கிற மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற இவராக முந்திட்டு போய் தம்பிக்கு வாழ்த்துக்கள் புகைப்படத்தை போடுறது, கடிதத்தாளில் எழுதுறது, தம்பி கொடி அறிவிக்கிறாரு, ஆஹா ஓகன்னு இவராக போடுறாரு, பந்தக்கால் நட்டார் இவராக போட்டார். இதெல்லாம் மீறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, புஷியானதுக்கு பிறந்தநாள் கூட இவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மாநாடு வந்து போட்ட உடனே அவர் வந்து நடுவில் என்ன ஆகிட்டாருன்னா, அண்ணன் நல்லா தான் இருந்தார் 2019 வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உள்ளுக்குள்ளேயே அவர் ஒரு சந்தர்ப்பவாதியாக தான் இருந்திருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாத இருந்திருக்குது. அப்படி நடித்து கொண்டே இருந்திருக்கார். ஒருவன் வந்து தூங்கும்போது கூட நடிக்கிற ஒரு நபர்னா அது சீமான் தான் நமக்கு இப்போ தெரியுது. கோபால்ஜின்னு ஒருத்தரை போய் சந்திக்கிறாரு. நமக்கு நேர் எதிர்கொள்கை. நீங்கள் எல்லா மேடைகளிலும் என்ன சொல்லுவீங்க, நம்மளுடைய இணை எதிரி காங்கிரஸ், மானிட கூட எதிரி பாஜக, பாசிச பாஜக அப்படிலாம் பேசியிருந்தவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய தேவைக்காக, தன்னுடைய பண பெருக்கத்திற்காக கோபால்ஜியை போய் சந்திச்சுட்டு வந்து பெரியாரை திட்ட ஆரம்பிச்சிட்டார். குருமூர்த்தி சந்திச்சுட்டு வந்து ரஜினியை சக தோழன்றார். அதாவது நண்பன் கூட சொல்லுங்க, தோழன் சொல்லுகிறதற்கு உச்சரிப்பதற்கு சீமான் அண்ணனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா தோழர்கள் என்றால் இன்றைக்கு வந்து மானுடகுல சமூகத்திற்கான உரிமையை பெற்றுக் கொடுவதற்கு இரத்த ஆற்றிலே நீந்தி வந்தவர்கள் செங்கொடியை பிடித்து கொண்டு பல்லாயிரம் கணக்கான, ரஷ்யாவிலே கிட்டத்தட்ட 2ஆம் உலக போரில் 2 கோடிக்கு பேர் செத்துருக்கான். அது வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் நடந்த போர் இல்லை. ஹிட்லருடைய இன தூய்மைவாதத்தை எதிர்த்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய நடந்த போர் தான் வந்து நேச நாட்டு படைகள்லாம் இவங்க இருந்துக்கிட்டு அச்சு நாட்டு படைகளை எதிர்த்து போராடி அவ்வளோ பேர் செத்து இதை வந்தாங்க.
அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களாம் சின்ன வயசுலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது தோழர் தான் சொல்லிக்குவோம். தோழர் அப்படின்னா ஒத்த கருத்தை உள்வாங்கி கொண்டு உரிமைக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறவன் தான் அப்படி சொல்கிறது. இவர் ஒரு காலம் சொல்ல மாட்டார், தோழர்லாம் சொல்லாதீங்கப்பா இங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிற ஆள் சக தோழன்கிற ரஜினியுடைய மகளே ஐயோ எங்கள் அப்பாவை ஏன் சங்கின்னு சொல்கிறீங்க, அவர் அப்படி இல்லைன்னு சொல்லுது. இவரே கொஞ்ச நாளைக்கு முன்னே யாரா சொல்கிறீங்க சங்கினா செருப்பு கட்டி அடி பண்ணி செருப்பு தூக்கி காட்டுன்னு சீமான். அப்போ தன் தேவையை பூர்த்தி செய்யவில்லை. இப்போ வந்து கோபால்ஜியை பார்த்தவொடனே, இவரை குருமூர்த்தியை பார்த்தவொடனே, நிர்மலா சீதாராமனை பார்த்தவொடனே தன் தேவை பூர்த்தி அடைந்தால் எதிர்கொள்கை உடையவன் கூட தன் தோழனாக இவர் உள்வாங்கி கொண்டதால் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொன்ன விஜயை இவருக்கு பிடிக்காத போச்சு. இன்னொன்று காரணம் என்னென்னா, நம்ம ஒருத்தர் தான் இந்த வந்து எதிர்கால இது முதலமைச்சர் கனவுல ஒரு பைத்தியக்கார நிலைமையில் இருந்தார் சீமான் அவர்கள். ஏன்னா எந்த ஒரு வரைவு திட்டமும் இல்லாத, அதுக்காக எந்த உழைப்பும் இல்லாமல் நம்ம ஆயிலெலாம் நினச்சி கொண்டிருக்கும்போது நம்மளுடைய அந்த கற்பனை எண்ணத்தில் மண்ணெல்லி போடக்கூடிய அளவுக்கு அவரை விட வயதில் கூறியவர், புகழில் உச்சத்தில் இருக்கிறவர், பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஆதரவில் இருக்கிறவர் வந்து விடுவாருங்கிற பயத்தில் அவர் போய் திமுகவிடம் தனக்கான உரிய கூலியை பெற்றுக்கொண்டு இவரை எதுக்க ஆரம்பிச்சிட்டார். அதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னடா இது பெரியார் மேடையில் பார்த்தாரு, திடீர்னு வந்து பெரியாரை எதுக்குறாரு, திடீர்னு திமுக கூடயே இருந்துன்னு அவராக சொல்கிறாரு, திமுக எதுக்குறாரு, நான் வந்து காங்கிரஸ் குடும்பம்னு சொன்னார், காங்கிரஸ் எதுக்குறாரு. அது 2009க்கு பிறகு இனஅழிப்புக்கு பிறகு எதுக்குறது நியாயம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, பெரியாரையே தொடர்ந்து பேசிட்டு வந்து பெரியாரை எதுக்குறாரு. யாரெல்லாம் உங்களை வந்து அறிவுமதி, சுபவி, குளத்தூர் பாண்டியன், குளத்தூர் மணியண்ணன், அண்ணன் வேல்முருகன், சாகுல் நபி இவரெல்லாம் வளர்த்தார்களோ அவர்கள் நீங்கள் வந்து நெஞ்சில் முதுகலை குதித்து விட்டு அவர்களை தவறாக ஆட்களை விட்டு பேசி வந்த மாதிரி இப்போ அதே மாதிரி விஜயை தன்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கார். இந்த 2026 இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக அவர் உளறி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ரஜினி அவர்களே இதுக்கு முன்னாடி கடுமையாக சாடியிருக்கார். அந்த மாதிரியெல்லாம் வந்து சாடிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போமா அப்படின்றதே தெரியாது. சீமானன் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடோ இல்லை அரசியல் அறிவோ எதுவும் கிடையாது. நல்ல மேடை பேச்சாளர். அதுவும் எப்படின்னா, ஒரு தலைவர்களுடைய பொன்மொழிகளை அந்த கோட்டு அந்த பொன்மொழிகளை மட்டும் படித்து விட்டு உள்ளே போய் ஆழமாக படிக்காத, அப்படியே வந்து மேடையில் வாந்தி எடுக்கலாம், அவருக்கு தலை வெடிச்சிடும். எப்படி தின்னதெல்லாம் செரிக்காத உள்ளே இருக்குதோ அந்த மாதிரி மேம்போக்காக பார்த்ததெல்லாம் வந்து வாந்தி எடுக்கலாம், அவருக்கு வந்து உடல்நிலை கோளாறு வந்துடும். இல்லைன்னா நான் கூட ரஜினி சொன்னேன், நாம் திரைத்துறையில் இருக்கிறோம், அவரும் திரைத்துறையில் இருக்கார். ரஜினி இந்த மண்ணில் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கான அனைத்து உரிமையும் அனைவருக்கும் உண்டு. ஆனால் இந்த மண்ணில் நடிக்க வந்து நடிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த அரசியல் செய்யக்கூடாது மக்கள். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் இங்கே கற்றறிந்த ஐயா சிங்காரவேலரில் தொடங்கி திருவிக்கா கல்யாண சுந்தர்லேருந்து, பெரியார்லேருந்து, ஜீவானந்தத்துலேருந்து, கேடிகே தங்கமணி மிகப்பெரிய தலைவர்கள் நல்ல கண்ணிலேருந்து இருக்கும்போது எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகர் வந்து அவர் கூட நடிப்பார். இருந்தாலும் அவர் திமுகவிலிருந்து இருந்தார், அவர் காங்கிரஸ் இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவிலிருந்து உழைச்சார். அதுக்கப்புறம் சூழல் காரணமாக கட்சி ஆரம்பித்து வந்தார். திடீர்னு விஜயகாந்த்னு ஒருத்தர், அவருக்காவது நல்ல எண்ணம் இருந்தது. அதாவது எந்த அவர் வந்து மார்க்சியத்தை உள்வாங்கலை, திராவிடத்தை உள்வாங்கலைன்னு அப்படி படிக்காத இருந்தால் கூட இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் இருந்தது. ஆனால் இவருக்கு 2009 இன அழிப்பின் காரணமாக இந்த வச்ச கட்சியில் இன்னும் வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதன் மூலமாக இப்படிலாம் ஒரு கூட்டத்தை சேர்த்து நம்ம இப்படி பண்ணால் இதை வியாபாரம் செய்யலான்னு கற்றுக்கொண்டதனுடைய விளைவு எங்களெல்லாம் கொண்டு போய் இந்த அளவுக்கு வச்சு ரஜினியை எதுக்காருங்க நான் சொன்னேன், ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், தவறு இல்லை, அவர் கொள்ளை சொல்லிட்டோம். இந்த தமிழர்களுடைய மண்ணில், தமிழ்நாட்டு மண்ணில் மாற்று மொழியை கொண்ட ஒருவர் இந்திய தேசியத்தை தூக்கி கொண்டு வருகிற போது அந்த கருத்தை நம்மளுடைய பரப்புரையால் எதிர்த்து நம்ம வெல்ல வேண்டும் அப்படிங்கும்போது பயங்கரமாக பேசுவார். மராட்டியானா அந்த மான தமிழனான்னார். இப்போ அந்த மராட்டி எங்கே போயிட்டான்? திடீர்னு இப்போ வந்து மராட்டி கோட்டைன்னு அறிவிச்சிட்டாங்க, நான் செஞ்சி கோட்டைக்கு போய் போராடுறேன்னு. அது கோடேரி கோட்டைகள்னு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். சும்மா என்னென்ன சாதிக்கு, அதாவது தமிழர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த இனஅழிப்பின் காரணமாக எழுச்சி கொண்டு ஒன்று சேர்ந்து வருகிற போது அதுக்கு முன்னே வந்து சாதியாக மதமாக கச்சா பிரிந்து கொண்ட தமிழன் அதில் தான் வந்தான். அப்படி உணர்வோடு எழுச்சி கொண்டு வந்த தமிழர்களை இன்றைக்கு சாதிக்கு ஒரு கூட்டம் நடத்தி சாதியாக பிரித்து, காரணம் என்னென்னா அது வந்து சனாதன கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிறப்பின் அடிப்படையில் மேல் கீழ் என்றுங்கிற இந்த சனாதன கொள்கையை கடைபிடித்து ஆட்சிக்கு வர துடிக்கிற பாரதிய ஜனதாவில் தமிழ்நாட்டினுடைய கிளையாக ஐக்கியப்பட்டுவிட்ட சீமான். அதனால தான் ரஜினி வந்து
சக தோழங்க. ஒரு மனிதனை சக மனிதனாக நேசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் யாரை பார்த்துட்டு சொல்கிறீங்க? குருமூர்த்தியை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் பார்த்துட்டு வந்துன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க. ஆனால் குருமூர்த்தி சொல்கிறார், நாங்கள் பேசுவதையே இன்னும் அழுத்தமாக பேசுகிற ஒரு ஆள் சீமான் இருக்காரு, நான் சீமானை பாராட்டுறேன்னு. ஏன்னா ஹெச் ராஜாங்கிற ஒரு நபர் வந்து பெரியாரை முதல்ல பேசும்போது இதே அண்ணன் சீமான் அவர்கள் இவர் எனக்கு திமுகவும் நடக்கிறது பங்காளி சண்டை, நடுவில் நீ வந்தால் உடையும் மண்டன்னு டைலாக்லாம் பேசினார். ஏன்னா அவர் வந்து ஒரு கதை வசனகர்த்தா அவர். அப்போ அலான்னு கை தட்டினார். இப்போ எங்கே போச்சு? இப்போ நீங்கள் பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? பெரியாரின் செய்தல் 96 ஆண்டு காலத்தில் செய்த இந்த நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில், இல்லை இந்த சமூக நீதி பயணத்தில், பெண் உரிமை பயணத்தில் ஒரே ஒரு விழுக்காடு நீங்கள் ஏதாவது பண்ணிடுறீங்களா? உங்கள் கட்சியில் இருக்க பெண்களை நீங்கள் முதல் மரியாதை நடத்துகிறீங்களா? இல்லை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அப்படி நடத்துகிற வரலாறு உண்டா? இல்லை சமூக நீதின்ற நீங்கள் உள்ளே வந்து என்னத சாதி அழுத்தத்தில் எந்தெந்த சாதி எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னு தெரியாதா? நீங்கள் போய் பெரியாரை பேசணும்னு இல்லாத இந்த பெரியாரிய இயக்கங்கள் தான் 2009க்கு முன்பு தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறுன்னே அப்படி இல்லை. அந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழையும் வளர்த்தது ஒரு கட்டம். அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து பெரியார் 1973 இருக்கார், இறந்து 75ல் விடுதலை புலிகள் அமைப்பை ஆரம்பித்த எங்கள் தேசிய தலைவரை அமைப்பு எதிரெதிராக நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து பாஜக எதிரின்னு சொன்னவங்க, காங்கிரஸ் எதிர்ன்னு சொன்னவங்க, இப்போ நீங்கள் திமுகவை எதிர்ன்னு சொல்லுங்கள். அது ஒரு அரசியல் கட்சி. இப்போ விஜய் சொல்லியா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்னவர் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறார். அது ஒரு நிர்வாக சிக்கல், அது தத்துவ பிழை கிடையாது, அது ஒரு நிர்வாக சிக்கல். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அதை எதிர்த்து போகிறத பிரச்சனை, திராவிடத்தையே நான் நட்டுடுவேன் கிட்டுடுவேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு விழுக்காடு இந்த இனத்துக்காக ஏதாவது உழைச்சிருக்கிறீங்களா? அப்படியே உழைச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருந்த ஐயா நல்லக்கண்ணுடைய பொருளாதார நிலைமை என்ன? வாடகை வீட்டில் இருக்கார். மாணிக்கம் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. அவருடைய நிலைமை என்ன? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐயா பல நெடுமாறன் இந்த வயசில் கூட நீங்கள் பொடோ சிறையிலும் தடா சிறையிலும் இருந்தார். அவரோட பொருளாதார நிலையில் என்ன? தமிழர்களின் பேரை சொல்லி, தமிழர்களின் உரிமை பேரை சொல்லி கனிம வளத்துக்கு போராடுவதற்காக, காட்டு வளத்துக்கு போராடுற அத்தனை பேர்த்திடம் நீங்கள் காசை வாங்கி தின்று கொண்டு இந்த தமிழினத்தை கூறு கொட்டு வித்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ரஜினி எதிர்க்கிறங்கிறது, அப்புறம் ரஜினி ஆதரிக்குங்கிறது, தம்பி வர வேண்டும் அரசியலுங்கிறது, அப்புறம் தம்பி எதிர்க்க வேண்டும்ங்கிறது, பெரியார் தான் பெரியாரின் பேரங்கிறது, இப்போ பெரியாரை எதிர்க்கிறது. ஒன்று கேட்டால் பெரியார் வந்து தமிழை வந்து சனியின் காட்டு மிராண்டி மொழினார். அந்த காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்னு இவரே பல நாள் மீட்டிங்கில் பேசியிருக்கார். அப்போ இன்றைக்கி வந்து இது என்னன்னா, பெரியார் இறுதி வரை தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இருந்தார். தமிழராக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் திருக்குறளை படிக்க வேண்டும். திருக்குறள் தான் நீங்கள் வந்து ஒரு பொது மறை. இதை வந்து நீங்கள் சனாதானத்துக்கு எதிராக, பகவத்துக்கு எதிராக மனிதர்கள் போற்றப்பட வேண்டியது திருக்குறள்லாம் பேசினார். எப்போ ஒரு இடத்துல சொல்லிட்டாருன்னா அவர் ஏன் சொன்னாருன்னு யோசிக்காத, அதையே பலதரம் பேசிட்டு தன்னுடைய சுய லாபத்தை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாள்களாக இருந்து கொண்டு இந்த மண்ணினுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய திராவிடத்தின் தமிழ் தேசியத்தின் போர்வையில் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்கு உள்ளடி வேலை செய்கிற நபர். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? ரஜினி வந்து தன் சக தோழன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வந்து குருமூர்த்தி கூட சக தோழன்பார். எங்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன்பார். எங்கள் ஐயா எப்படி மற்றவங்களாம் சித்தப்பா மாமன் சொல்கிறாரோ கேட்டால் எங்கள் மாமா நயினார் நாகேந்திரம்பார். நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறவனுக்கே ஒரே கொள்கையில் தமிழ் தேசிய கொள்கையில் பயணப்பட்டு நாம் தமிழர் இருக்க அண்ணன் தம்பி மாமா மச்சனை பற்றி இவருக்கு பிடிக்கல, எதிரியாக பார்ப்பார். ஆனால் எதிர் சித்தாந்தம் கொண்ட ஒருத்தர் வந்து இவர் மாமா எங்களுடைய இணைய எதிரி காங்கிரஸ் பாரு. ஆனால் என் மாமா திருச்சி வேல்சாமி பாரு, என் மாமா திருநாவுக்கரசு பாரு. கட்சின்னா யார்? என்ன காங்கிரஸ் கட்டடமா? இங்கே இருக்க காமராஜர் அரங்கமா, சத்தியமூர்த்தி பவனா? கட்சியில் உள்ள இருக்கிற நபர்கள் தான் அந்த கட்சிக்காரர்கள். நீ தமிழ்நாட்டில் இருக்கிற சோனியாவை தான் எதிர்ப்பேன், தமிழ்நாட்டில் இருக்க இங்கே வந்து அந்த நேரத்தில் காங்கிரஸ் இருந்த சிதம்பரம் மற்றவங்கெல்லாம் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க? ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக போராடி இருந்தாங்களா? அப்படி எப்படி அவன் உனக்கு மாமாவான்? ஆனால் இது வந்து ஈழ விடுதலையில் வந்து போராடி ஆயுதம் கொடுத்து கருத்துரை பரப்பியெல்லாம் உனக்கு எதிரி ஆயிடுறான். அன்றைக்கு அண்ணனாக இருந்த சுபவி குளத்தூர்மணி, என்னுடைய அறிவு ஆசானாக பேசி இந்த அறிவுமதியெல்லாம் இன்றைக்கி உனக்கு எதிரி துரோகி. அன்னைக்கு மாண்டுடோர்கள் எதிரினா உங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன், உங்கள் மாமா நயினார் நாகேந்திரன், உங்கள் மாமா திருநாவுக்கரசு. இதவங்களாம் யார்? பணம் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள், புகழடைந்தவர்கள்லாம் மாமா. ஆனால் இதுக்காக உழைச்சவன்லாம் உனக்கு எதிரி. இதுதான் சீமானுடைய நிலைப்பாடு.